மும்பை நிழல் உலகில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தாவூத் இப்ராஹிமின் முன்னாள் கூட்டாளி அக்தர் மெர்ச்சன்ட் டெல்லி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மும்பை துப்பாக்கிச்சூடு வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியை போலீசார் 3 ஆண்டுகள் காத்திருந்து பிடித்தது எப்படி? மும்பை நிழல் உலகில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் தாவூத் இப்ராஹிமின் முன்னாள் கூட்டாளி 60 வயதான அக்தர் மெர்ச்சன்ட். இவர் மகாராஷ்டிரா மாநிலம் மிரா ரோடு அருகே காஷிமிரா பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தேடப்பட்டு வந்தார். இந்த வழக்கில் அவருக்கு எதிராக இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. காஷ்மீரா பகுதியில் குட்கா தொழில் செய்து வந்த தொழிலதிபர் ஒருவரிடம் அக்தர் மெர்ச்சன்டும் அவரது நண்பர் பப்பு பேஜரும் பணம் கேட்டு மிரட்டியிருக்கின்றனர். ஆனால் தொழிலதிபர் பணம் கொடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. அவரை மிரட்டுவதற்காக பேக்கரியில் பணியாற்றிய ஊழியர்களை துப்பாக்கியால் சுட திட்டமிட்டிருக்கின்றனர். இதற்காக அக்பர் ஷேக் என்பவரை துப்பாக்கியுடன் அனுப்பியுள்ளனர். ஆனால் பேக்கரிக்குள் சென்ற அக்பர் ஷேக்கின் துப்பாக்கி திடீரென செயல்படாமல் போனதால் குண்டுகள் எதுவும் வெடிக்கவில்லை. பின்னர் அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் இந்த துப்பாக்கிச்சூடு முயற்சியின் பின்னணியில் அக்தர் மெர்ச்சன்ட் மற்றும் பப்பு பேஜர் இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இந்த வழக்கில் பப்பு பேஜர் உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில் அக்தர் மெர்ச்சன்ட் மட்டும் போலீசாரிடம் சிக்காமல் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அவரை தேடும் பணியில் மும்பை மீரா பயந்தர் வசாய் விரார் போலீசார் குற்றப்பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே மெர்ச்சன்ட் வெளிநாட்டில் இருப்பதாக இன்டர்போல் மூலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவர் இந்தியா திரும்பும் தகவலை எதிர்பார்த்து டெல்லி விமான நிலையத்தில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் தன்னை யாரும் கவனிக்கவில்லை என நினைத்து வெளிநாட்டில் இருந்து இந்தியா திரும்பிய அக்தர் மெர்ச்சன்ட் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் காலடி வைத்ததும் போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டார். கடந்த 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்ததாக கூறப்படும் அக்தர் மெர்ச்சன்ட் தற்பொழுது போலீஸ் பிடியில் சிக்கியுள்ள நிலையில் மீரா பயந்தர் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். அவரிடம் பேக்கரி துப்பாக்கிச்சூடு, மிரட்டி பணம் பறிக்க முயன்றது மற்றும் அவரது தலைமறைவு கால செயல்பாடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளது. மேலும் ஆயுத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச் செயல்களிலும் மெர்ச்சன்ட்டுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட உள்ளது.